கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே பல்லுயிரும் பழ உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோ எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களித்தெழுங்கும் கவிமலையாளமும் துழுவும் ஒன்றுதர தேயுதித்தே ஒன்று பல வாகிடனும் ஆரியம் போல் உலக வள களித்தொழிந்து சிதையாவும் சீரணமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தோழர் தமிழக மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் பொழிலன் அவர்கள் கொடியேற்றி தொடங்கி வைப்பார்கள். கொடியேற்றுவதற்கு தமிழக மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் பொழிலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தோழர்கள் அனைவரும் எழுந்து நின்று கொடியேற்றுதலை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வெல்லட்டும் 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 மாநில உரிமை பறிப்பு மாநில உரிமை பறிப்பு எதிர்ப்பு மாநாடு எதிர்ப்பு மாநாடு வெல்லட்டும் 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 தமிழக மக்கள் முன்னணி நடத்தும் மாநில உரிமை மாநாடு வெல்லட்டும் 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 மாநில உரிமை பறிப்பு எதிர்ப்பு மாநாடு வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழக மக்கள் முன்னணி நடத்துகின்ற மாநாடு வெல்லட்டும் வெல்லட்டும். கரிகார் சோழன் பெருபல தானும் இளங்கோ வடிகளும் இசைத்த மொழி தமிழ் மொழி நம் உயிர் மொழி. ஜோசபெஸ்கி எனும் வெளிநாட்டானை வீரம முனிவர் ஆக்கிய மொழி வேதாச்சலம் எனும் பெருமகனாரை மறைமலையடிகளாக்கிய மொழி தேவனேய பாவனர் தேடி தேடி ஆய்ந்த மொழி பாட்டுக்கு வேந்தன் பாவேந்தன் பாடல்களுக்கு உயிர் தந்த மொழி பாவலரேறு பெருஞ்சு தரான உடலோடு உயிராய் உரைத்த மொழி தமிழ் மொழி நம் உயிர் மொழி. தமிழா அட தமிழா இதை அறிந்து அதாவது புராணங்கள் எப்படி பெண்களை ஒடுக்குமுறைக்குள்ள கொண்டு வந்திருக்கு அந்த கருத்துக்களை புராணம்ங்கிற பேர்ல அப்படிங்கிறத இந்த பாடல். கற்பு கற்பு என்று சொல்லி கதையளக்கும் பிராணங்களை கேட்டா எனக்கு கோபம் வருதம்மா பெண்களை கேவலமாக்கி புட்டா பாருங்கம்மா பெண்களை கேவலமாக்கி புட்டா பாருங்கம்மா. ராவணனும் கடத்தி செல்ல ராமன் சீதை பிரிஞ்சிருக்க ராவணனும் கடத்தி செல்ல ராமன் சீதை பிரிஞ்சிருக்க சந்தேகம் கொண்ட ராமன் சதியில தீ மூட்ட சந்தேகம் கொண்ட ராமன்
சட்டியில தீ மூட்ட சீதை மட்டும் தீ குளிச்சா நியாயமா? அதையும் செய்த ராமன் இன்னைக்கு தேசிய கடவுளா? அதையும் செய்த ராமன் இன்னைக்கு தேசிய கடவுளா? கற்பு கற்பு என்று சொல்லி கதையளக்கும் பிராணங்களை கேட்டா எனக்கு கோபம் வருதம்மா. பெண்களை கேவலமாக்கி புட்டான் பாருங்கம்மா. பெண்களை கேவலமாக்கி புட்டான் பாருங்கம்மா. உசுர பணயம் வச்சு யமனோட போராடி, உசுர பணயம் வச்சு யமனோட போராடி செத்துப்போன சத்தியவனே சாவித்திரி மீட்டாளாம். செத்துப்போன சத்தியவனே சாவித்திரி மீட்டாளாம். சாவித்திரி செத்திருந்தா பெண்ணினமே அந்த சத்தியவன் வேற பொண்ணே பார்த்திருப்பான். அந்த சத்தியவன் வேற பொண்ணே பார்த்திருப்பான். கற்பு கற்பு என்று சொல்லி கதையளக்கும் பிராணங்களை கேட்டா எனக்கு கோபம் வருதம்மா. பெண்களை கேவலமாக்கி புட்டான் பாருங்கம்மா. பெண்களை கேவலமாக்கி புட்டான் பாருங்கம்மா. குஷ்டம் வந்த புருஷனையே குடையில தூக்கி வச்சி, குஷ்டம் வந்த புருஷனையே குடையில தூக்கி வச்சி வேற வீட்டில் விட்டு விட்டு கவலுக்கு வெளியில் நின்னான். வேற வீட்டில் விட்டு விட்டு கவலுக்கு வெளியில் நின்னான். இச்சவாயினாளாயினி மாதிரியே நம்மளை இருக்க சொல்லி வாழ்த்துறாங்க காலம் எல்லாம். நம்மளை இருக்க சொல்லி வாழ்த்துறாங்க காலம் எல்லாம். கற்பு கற்பு என்று சொல்லி கதையளக்கும் பிராணங்களை கேட்டா எனக்கு கோபம் வருதம்மா. பெண்களை கேவலமாக்கி புட்டான் பாருங்கம்மா. பெண்களை கேவலமாக்கி புட்டான் பாருங்கம்மா. நன்றி. நினைவு தூணுக்கு தற்போது ஒளியேற்றுதல் நடைபெற உள்ளது. ஒளியேற்றி வைத்து சூளுரை முழக்கமிட தோழர் துரை சித்தார்த்தன், தோழர் அரங்கநாடன், தோழர் ஜீவானந்தம், தோழர் சேகரன், தோழர் தயாநிதி, தோழர் தமிழரசன், தோழர் செல்வ கணபதி, தோழர் தமிழ் பித்தன், தோழர் தமிழ் முகம், தோழர் தம்பி மண்டேலா, தோழர் செந்தமிழ் வேந்தன், தோழர் சுவை முருகேஷ் அழைக்கின்றோம். சுரையை ஏற்றி வைப்பதற்கு தோழர் சித்ரா ஜெயராமன் அவர்களையும் தோழர் அற்புதமா அவர்களையும் அழைக்கின்றோம். சுரை ஏற்றிய பிறகு சுளுரை ஏற்போம், சுளுரை வாசிப்போம். அனைவரும் சுளுரை ஏற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தோழர் அற்புதமா அவர்கள் ஒளிச்சுடரை ஏற்றி வைக்கின்றார்கள். தோழர்கள் அனைவரும் எழுந்து நின்று சுளுரை ஏற்போம். தமிழ்நாட்டின் தேசிய உச்சதிகார உரிமைகளுக்காகவும் மாநில அரசின் தன்னாட்சி உரிமைகளுக்காகவும் முழங்கி போராடிய நசுக்கி வருகிற அவற்றின் உரிமைகளை பறித்து வருகிற பன்னாட்டு மூலதன அதிகாரிகளையும் இந்திய பாசிச அரசு அதிகாரத்தையும் எதிர்த்து மாநில உரிமைகளை மீட்பதற்கும் முற்றதிகார தமிழ்நாட்டை
செயல்படும் என்கிற உறுதிமொழியை ஏற்று சூளுரை ஏற்கிறோம். இயக்கத்தினுடைய அன்பு தோழர் வேணுகோபால் அவர்களை மாநாட்டின் வரவேற்பை நிகழ்த்த அழைக்கிறோம். பறிப்பை தடுக்கும் விதத்தில் நடைபெறுகின்ற இந்த தமிழக மக்கள் முன்னணி நடத்துகின்ற இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கின்ற அருமை தோழர் பாவல் அவர்களையும், முன்னதாக கொடியேற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை தோழர் பொழிலன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் சுடரேற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை தோழர் அமுதாமாள் ஜெயராம் தோழர் அவர்களுக்கும், மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள தோழர்கள் யோகேஸ்வரன், செவ்வேல், தமிழகத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது நம் எல்லோருடைய நோக்கமாக இருக்கின்றது. அடிப்படையில் நான் ஒரு பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் காலத்தின் தேவை, ஒரு தேசிய இனத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. பிராந்திய அதிகாரங்களால் மட்டும் எதுவும் செய்துவிட முடியாது. கடந்த காலங்களிலிருந்து தொடர்ந்து இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தற்போது வரை நாம் பெற்றிருக்கின்ற பிராந்திய அதிகாரத்தை வைத்து இந்த நாட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் பெரிதாக செய்துவிட முடியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்றும் தொடர்வண்டி நிலையமாகட்டும், வங்கிகளாகட்டும், அல்லது மருத்துவமனை உயர் மருத்துவ கல்விகளாகட்டும், IAS IPS போன்ற உயர் கல்விகளாகட்டும், அனைத்திலும் ஆங்கில வழி அல்லது இந்தியாகத்தான் இருக்கின்றது. தமிழ் என்பது எட்டி கூட பார்க்கவில்லை. நீதிமன்றங்களில் நீதியை நாம் நிலைநாட்டிக் கொள்வதற்கு கூட தமிழில் நம் பேச்சு எடுப்பதில்லை. தமிழர் தோழெழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர்நின்றே என்கிற ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களினுடைய வரிகளுக்கேற்ப தமிழக மக்கள் முன்னணி முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில உரிமை பறிப்பு எதிர்ப்பு மாநாடு, இந்த மாநாட்டில் பெருந்திரளாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு புரட்சிகர இயக்கங்கள், மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய, தமிழ் தேசிய அமைப்புகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். மாநில உரிமை பறிப்பை மாநாட்டை வலியுறுத்தி பேரணியை துவக்கி வைத்திருக்கிற பெரியார் பேரவையினுடைய தலைவர் தோழர் நாகேஸ்வரன் அவர்களே, அந்த நிகழ்வை தொடக்கி வைத்த தோழர் அம்மா சித்ரா ஜெயராமன் அவர்களே, தோழர் சபேல் அவர்களே, தோழர் தெய்வமணி அவர்களே, தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களே, தோழர் கோப்பெருஞ்சோழன் அவர்களே, அந்த பேரணியை முழக்கமிட்டு ஒழுங்கமைத்த தோழர்கள் விடுதலை செல்வன், தோழர் நாகேந்திரன், தோழர் கபிலன், தோழர் ஒப்புரவாளன், மதனகவி, தோழர் புகழரசன், தோழர் இளமதி உள்ளிட்ட தோழர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் சுப்புமகேசு, தோழர் பேராசிரியர் தமிழிசைப்பா உள்ளிட்ட தோழர்களே, இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டினுடைய இழந்து நிற்கிற உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக போராடி உயிர் நீத்த ஈகியர்களுக்கு நினைவு தூணுக்கு ஒளியேற்றி சூளுரை மேற்கொண்ட தோழர்களே, பின்னால் இந்த மாநாட்டை வலியுறுத்தி, மாநாட்டினுடைய முழக்கங்களை வலியுறுத்தி உரையாற்ற வருகிற பல்வேறு இயக்கங்களினுடைய முதன்மை தோழர்களே, தீர்மானங்களை வலியுறுத்தி உரையாற்ற இருக்கிற பேராசிரியர் ஜெயராமன், தோழர் கணக்குறிஞ்சி, தோழர் நிலவழகன் உள்ளிட்ட தோழர்களே,
மாநிலங்களினுடைய உரிமை பறிப்பு விளக்க குறிப்பு நூலை வெளியிட்டு உரையாற்றி இருக்கிற தமிழக மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பொழிலன் அவர்களே, தீர்மானங்களை முன்மொழிவு செய்ய இருக்கிற தோழர் தங்கக்குமரவேல் உள்ளிட்ட தோழர்களே, இந்த நிகழ்வில் தீர்மானங்களை வழிமொழிந்து உரையாற்ற இருக்கிற தோழர் குளத்தூர் மணி அவர்களே, தோழர் பாலன் அவர்களே, தோழர் கோவன் அவர்களே, தோழர் பிரவீன் அவர்களே, மாநிலங்களினுடைய உரிமைகள் முழுமைக்கும் இந்திய ஒன்றிய அரசால், ஒற்றை சர்வாதிகார அரசால், இந்திய பாசிச பயங்கரவாத அரசால் ஒட்டுமொத்தமாக இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட, பல்வேறு மொழி பேசுகிற தேசங்களின் தேசிய இனங்களினுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் பறித்துக் கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக, ஒற்றை சர்வாதிகாரத்திற்கு எதிராக, அடக்குமுறைகளுக்கு எதிராக பேச வேண்டிய தேவை இன்றைக்கு இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற அத்தனை இயக்கங்களுக்கும் தோழமைகளுக்கும் இருக்கிறது என்ற நிலையில் இந்த மாநில உரிமை பறிப்பு எதிர்ப்பு மாநாடு முன்னெடுத்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பான தோழர்களே, இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நீண்ட நெடிய வரலாறு. 1956க்கு பின்னதாக மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலங்களும், ஒவ்வொரு தேசிய இனங்களும் தனித்தனி அரசுகளாக உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் தோழர் ஸ்டாலின் அவர்களினுடைய வரையறைப்படி ஒரு தேசிய இனம், ஒரு தேசம் என்பதற்கான வரையறை ஒரு பொதுவான மொழி, ஒரு பொதுவான எல்லை, ஒரு பொதுவான உளவியல், பண்பாடு, கலாச்சாரம், ஒரு பொதுவான பொருளாதாரம் என்கிற அந்த வரையறைக்கு உட்பட்டு இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய ஒவ்வொரு இனமும் இறையாண்மை கொண்ட இனமாக, முழு அதிகாரம் கொண்ட இனமாக, எந்த ஒரு அரசியல் ரீதியாக அனைத்து அதிகாரங்களும் கொண்ட தேசிய இனங்களாக உரிமை பெற்ற நிலையில் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக அப்படி இறையாண்மை பெற்ற தேசங்களாக, இறையாண்மை பெற்ற தேசிய இன மக்களாக இந்த சமூகம் இல்லை, தமிழ் சமூகமும் இல்லை, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற எந்த ஒரு மாநிலமும் தேசிய இனமும் இல்லை. காரணம், இந்திய அரசினுடைய நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டது. 1956இல் பிரிக்கப்பட்ட மொழிவாரி பிரிவினை என்பது இந்திய அரசினுடைய நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டது என்று அரசியலமைப்பு சாசனத்தில் வரையறுக்கிறார்கள். இப்படியான நிலையில்தான் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு உரிமைகளுக்காகவும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களாகிய நாம், இயக்கங்களாகிய நாம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகள், தமிழ்நாட்டு அரசினுடைய உரிமைகள் பறிபோகிற போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதிகளாக, தமிழ்நாட்டு அரசுக்கான குரலாக இங்கு கூடியிருக்கிற இயக்கங்கள் எல்லாம், தோழர்கள் எல்லாம் தொடர்ந்து களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். பெரியாரிய இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள், அம்பேத்கரிய இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் தனிநபர்களாக, ஜனநாயக சக்திகளாக தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகளில் எங்கு ஒரு மனிதனுக்கு ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் அந்த ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் வளர்த்தெடுக்கப்படவில்லை என்கிற நிலை இருக்கிறது. இதற்கு காரணம் ஒரு நீண்ட நெடிய வரலாறு தமிழ்நாட்டிற்கு உண்டு. தந்தை பெரியார் துவங்கி இன்று வரைக்கும் திராவிட இயக்கங்கள், திராவிட கொள்கைகளை பேசுகிற இயக்கங்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய சர்வாதிகாரத்தை, பாசிச பார்ப்பனிய சர்வாதிகாரத்தை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் பெரியாரிய இயக்கங்கள், அம்பேத்கரிய இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள். இந்த இயக்கங்கள் எல்லாம் இணைந்து ஒட்டுமொத்தமாக நமக்கான பிரதான எதிரி, முதன்மையான எதிரி யார் என்று அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. இந்திய ஒன்றியம்தான். தமிழ் தேசிய இயக்கங்கள் ஏராளம் இருக்கிறது.
இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரில் போலி தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற, தேர்தலில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற சில அமைப்புகள், பெரியாரியம் தான், திராவிடம் தான் நமக்கு முதன்மை எதிரி, திராவிடத்தை வீழ்த்து விட்டால் தமிழ்நாடு விடுதலை பெற்றுவிடும் என்கிற தவறான கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். தமிழ்நாடு யாரிடமிருந்து விடுதலை பெறப் போகிறோம்? தமிழ்நாட்டினுடைய மண்ணின் வளங்களை, மக்களின் வளங்களை, கடல் வளங்களை, காட்டு வளங்களை, இவற்றையெல்லாம் அழித்துக் கொண்டிருப்பது யார்? தமிழ்நாட்டு அரசா? தமிழ்நாட்டு அரசில் அதில் பங்கு இருக்கலாம், அது எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய நீட் என்கிற பெயரில் 26 மாணவர்கள் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைகோடியில் உள்ள கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் மருத்துவராக ஆகக்கூடிய கனவு இழந்து கொண்டிருக்கிறார்கள். 26 மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அது தற்கொலை அல்ல, இந்திய அரசினுடைய, இந்திய பாசிச பயங்கரவாத அரசினுடைய படுகொலை. அந்த படுகொலையை நிகழ்த்துகிறது இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசா, இந்திய அரசா? தமிழ்நாட்டினுடைய விடுதலையை நாம் பெறப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, தமிழ்நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே, தமிழ்நாட்டை இறையாண்மை பெற்ற அரசாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே, யாரிடமிருந்து விடுதலை பெற போகிறோம்? யாரை எதிர்த்து களமாட போகிறோம்? யார் நமக்கான முதன்மை எதிரி? இந்தியம் தான், இந்துத்துவம் தான். தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை போல, தந்தை பெரியார் அவர்கள் தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். இந்தி, இந்தியா, இந்துத்துவம் என்கிற 3 கட்டமைப்பை உடை தெரியாமல் தேசிய இனங்களுடைய இறையாண்மை, தமிழ்நாட்டினுடைய விடுதலை, சுதந்திரம் இருக்க முடியாது. அப்படியானால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கரிய இயக்கங்கள், பெரியாரிய இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், நாம் எல்லாம் இணைந்து களமாட வேண்டிய எதிரி யார்? நாம் எல்லாம் இணைந்து வலுவாக முறியடிக்க வேண்டிய எதிரி யார்? நாம் எல்லாம் இணைந்து வலுவாக வீழ்த்தப்பட வேண்டிய எதிரி யார்? எதிரி யார் என்றே தெரியாமல் நாம் தமிழ் தேசத்தை மீட்டுவிடப் போவதாக கொக்கரித்துக் கொண்டிருக்கிறோம். எதிரி யார் என்றே தெரியாமல் பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலையை பெற்றுவிடப் போவதாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எதிரிகளை அடையாளப்படுத்தாமல் நாம் எந்த போராட்டத்திலும் வென்றுவிட முடியாது. 100 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றில் நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? 100 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் கட்சி பொதுவுடைமை இயக்கங்களில் இந்த சமூகத்தினுடைய தொன்மையை, இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை நாம் எந்த அளவிற்கு எடுத்திருக்கிறோம்? இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தமிழ் சமூகத்தினுடைய மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் மிகப்பெரிய சமூக வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது சாதி. இந்த சாதிய சிக்கலுக்கு நாம் என்ன தீர்வை கொண்டு வந்திருக்கிறோம்? பொதுவுடைமை இயக்கங்கள் மார்க்சிய அடிப்படையில் நாம் என்ன தீர்வை நோக்கி நகர்ந்திருக்கிறோம்? சுய விமர்சனத்திற்கு வர வேண்டும். தமிழ் தேசிய அமைப்புகள் நாம் நமக்கான முதன்மை எதிரி இந்தியம் தான், இந்தி தான், இந்துத்துவம் தான், பாசிச பயங்கரவாதம் தான், பார்ப்பனியம் தான் என்கிற முடிவுக்கு வர வேண்டும். திராவிட இயக்கங்களில் பல்வேறு அமைப்புகளுக்குள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அமைப்புகளுக்குள், அரசியல் கட்சிகளுக்குள் பல்வேறு சிக்கல்கள் இருக்கலாம். அவைகள் எல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்த்துவிட முடியாது. எனவே இங்கு முதன்மையாக நாம் பேச வேண்டிய செய்தி, இந்த மாநாட்டின் வாயிலாக நாம் பேச வேண்டிய செய்தி, இங்கு கூடியிருக்கிற பல்வேறு இயக்கங்கள், நாம் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறோம். ஒரு பக்கம் கடல் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. மீத்தேன் என்கிற பெயரிலும், ஹைட்ரோ கார்பன் என்கிற பெயரிலும் கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 1,00,000 சதுர கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசால் வேதாந்தா நிறுவனத்திற்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வளங்களை பாதுகாக்க இங்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் மத்திய அரசிலும், ஒன்றிய அரசிலும், மாநில அரசுகளிலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் இல்லை. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் டங்ஷன் திட்டத்தை எதிர்த்து போராடிய கள போராளிகள் இங்கு முன்னிருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதற்கு எதிராக, தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதற்கு எதிராக, தமிழ்நாட்டில் கல்வி உரிமை பறிக்கப்பட்டதற்கு எதிராக, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பறிப்புக்கு பின்னால் நாம் முதன்மையாக எதிர்த்து போராட வேண்டிய முதன்மை எதிரி இந்தியம் தான், இந்திய அரசுதான், ஒன்றிய அரசுதான்,
பார்ப்பனிய பாசிச பயங்கரவாத இந்திய அரசுதான். இவர்கள் தான் பன்னாட்டு பெரும் மூலதனங்களுக்கு, பன்னாட்டு பெரும் முதலாளிகளுக்கு, இந்திய பெரும் முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட்டுகளினுடைய கைக்கூலிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கல்வி உரிமையை, பண்பாட்டு உரிமையை, அவருடைய வரலாற்றை அளிக்கக்கூடிய வேலை திட்டத்தை செய்து கொண்டிருப்பது, சாதிய மோதல்களையும் மத மோதல்களையும் தூண்டி மோதவிட்டுக் கொண்டிருப்பது இந்திய ஒன்றியம்தான். இந்திய ஒன்றிய அரசுதான் நமக்கான முதன்மை எதிரி. நமக்குள் 1000 முரண்பாடுகள் இருக்கலாம், சிக்கல்கள் இருக்கலாம், நாம் பேசி விவாதித்து தீர்த்து கொள்ள வேண்டிய நட்பு முரண்கள் இருக்கிறது. நாம் தெளிவாக பிரித்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்த்து வீழ்த்த வேண்டிய முதன்மை எதிரி இந்தியம்தான், இந்திய பாசிச பார்ப்பனியம்தான். அதை நாம் இங்கு கூடியிருக்கிற இயக்கங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடி இந்திய பாசிச பார்ப்பனிய கட்டமைப்புக்கு எதிராக அணிதிரள்வோம். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உரிமைகளுக்காக போராடி வென்று புதிய தமிழகத்தை உருவாக்குவோம். சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலம் கருதி, நெருக்கடியுடைய அருமை கருதி தீர்மானங்களை நாம் இந்த மேடையிலே நிறைவேற்ற இருக்கின்றோம். ஒவ்வொரு தீர்மானத்தை சொல்லும் போதும் தோழர்கள் கையோசை எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த மாநாடு குறித்து பேச வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருந்தாலும் கூட சில குறிப்புகளை மட்டும் விவாதத்திற்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் அது உலகத்தில் வேறெங்கும் இல்லாத வகையில் ஒரு மொழியினுடைய உரிமைகளுக்காக, அந்த மொழி சார்ந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு அவல நிலை இந்தியாவிலே, தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக அதற்கும் பார்ப்பனர்கள் தான் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள் என்பதை தோழர்கள் பாவியல் தோழரோடு சுட்டி காமிச்சாங்க. அது என்னன்னு உலகத்தில், அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி, பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னால உலகம் முழுவதும் மொழி அடிப்படையிலான தேசங்கள் உருவாக்கம் நடைபெற்ற போது இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அறுபட்டோ இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு போலியான தேசத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தி அதன்பால் ஒரு தேசப்பற்றை உருவாக்கி இன்றைக்கு இந்த சிக்கல்களுக்கெல்லாம் அது அடிப்படையாக காரணமாக இருக்கிறது. அது ஒரு செய்தி. இன்னொன்று, இங்கே விவசாயிகளை இங்கே பெரும்பான்மையாக நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்தவரையும், தமிழகத்தை பொறுத்தவரையும் விவசாயிகள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இப்போ விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்களே தவிர போராடுவதற்கு அவர்களுக்கு தடையாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த நாட்டில், இந்த நாட்டினுடைய வரலாற்றை எழுதுகிற பொழுது கூட அதிலும் பார்ப்பனர்கள் தெளிவாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மார்க்சியத்தில் கூட பொதுவுடைமை கருத்தை பற்றி இங்கே மொழிபெயர்ப்பதில் கூட தமிழ்நாட்டை நிலப்பிரபுத்துவம் என்று வரையறை செய்கிறார்கள். இப்போ நிலப்பிரபுத்துவம் என்று வரையறை செய்வதன் விளைவாக இங்கே பிறப்பு என்கிற அமைப்பு முறை இந்தியாவில் இல்லை. அதுக்கெல்லாம் நம்ம இப்போ விவாதத்துக்கு போக முடியாது, ஒரு குறிப்புக்காக மட்டும் சொல்கிறோம். இப்போ பிரபு என்று வரையறை செய்திருக்கிற பொழுது 2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவனே பிறப்புன்னு வரையறை செய்வதனுடைய விளைவாக பொதுவுடைமை கருத்துக்கள், முற்போக்கு கருத்துக்கள், விவசாயிகளுடைய உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு போராடுகிற பொழுது அவர்கள் இதை பயந்து பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அது ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை இந்த மண்ணில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். 2வது, 90க்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டினுடைய இந்த புதிய பொருளாதார கொள்கை, தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய பொருளாதார கொள்கையை இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்துகிற பொழுது அதன் ஊடாகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கட்டமைப்பு, இந்திய அரசு ஆளு வர்க்க கட்டமைப்பு பின்னவீனத்துவங்கிற கோட்பாடை உருவாக்கி, போலியான தலித் இயக்கங்களை, தலித் இயக்க பேராலை உருவாக்கி, இன்றைக்கு ஒரு தலித் மக்களை ஒரு முட்டுச்சந்தில் போய் தன்னுடைய உணர்வு விடுதலைக்காக, சாதி ஒழிப்புக்காக, சுயமரியாதைக்காக, மான உணர்ச்சிக்காக போராட வேண்டிய அந்த மக்களை இன்றைக்கு இந்த அமைப்பு ஒரு கோழைகளாக, எந்த பிரச்சனை வந்தாலும் பெட்டிஷன் எடுத்து எழுதக்கூடிய கோழைகளாக இந்த சமூகத்தில் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. என்றால் புரட்சிகர மக்களாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த நாட்டில் கிளர்ந்திருந்திருக்க வேண்டும். அப்படிதான் இருந்தாங்க. 90க்கு முன்னாடியெல்லாம் பல்வேறு புரட்சிகர அமைப்புகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக நின்றார்கள். ஆனால் அதற்கு பின்னால திட்டமிட்டு இந்த கருத்தை பரப்பி அதை ஒரு முறைமாற்றம் செய்தார்கள். விவசாயிகள் அதே போன்று பச்சை துண்டப்பட்ட ஒரு குரூப்பு,
உருவாக்கி அது ஒரு சலுகைக்கான ஒரு பின்னடைவான ஒரு விவசாய கோரிக்கையை முன்வைத்து போராடி அதை பிரித்தார்கள். அதே போன்று இன்றைக்கு பெரும்பான்மை மக்களுடைய உரிமை என்பது இந்த அளவிலாம் இன்றைக்கு மறுக்கப்பட்டு இன்றைக்கு சிதைக்கப்பட்டு பல்வேறு சாதிகளாக கூறுகளாக இயக்கங்களாக அடையாள அரசியல் செய்யக்கூடியவர்களாக ஒரு தேக்க நிலை தமிழகத்தில் இன்றைக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தேக்க நிலையை உடைத்தால் மட்டும்தான் லட்சக்கணக்கான மக்களை நாம் திரட்ட முடியும். ஏன்னா அதற்கான புற சூழ்நிலை இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அல்லது ஐடியில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கட்டும், அல்லது கடைக்கோடியில் வேலை செய்யக்கூடிய அனைவருடைய உரிமைகளும் இன்றைக்கு பறிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒரு 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 பரபரப்பான ஒரு வாழ்க்கை சூழலுக்குள், ஒரு நிலையற்ற வாழ்க்கை சூழலுக்குள் இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இது என்பது மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான தேக்க நிலைகள் என்பது உடைத்தெறியப்பட வேண்டும். அதே போன்று மொழி அடிப்பில் கூட ஒரு என்னன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்னதை போல எல்லா உலக தோழர்கள் ஏற்கனவே அதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் இன்றைக்கு ஒரு போலியான இந்த தேச கட்டமைப்பு என்பது ஒரு போலியான தேச கட்டமைப்பு. அதற்காக நம்ம எண்ணற்ற உயிர்களை செய்திருக்கிறோம். தேசிய இனங்களின் ஊடாகத்தான் தமிழ்நாடு விடுதலையும் நம்ம அடைய முடியும். அதை நோக்கிய பயணத்தில் தமிழக மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக போராடிவிட்டு இருக்கிறது. அதற்கு தங்களுடைய ஆதரவுகளை தொடர்ச்சியாக தருமாறு என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக தீர்மானங்களை நான் ஒரு 8 தீர்மானங்கள் இங்கே இருக்கின்றன. அந்த தீர்மானங்களை நாம் வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் நீங்கள் அனைவரும் கையோசை எழுப்பி உற்சாகப்படுத்தி ஒரு ஆதரவு தருமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் நம்முடைய தமிழக மக்கள் முன்னணியின் சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கூடிய தீர்மானம் முதல் தீர்மானமாக வரலாற்றில் மிக நீண்ட நெடிய 1000 ஆண்டுகள் பழமை உடைய தமிழ் பெரும் நிலத்தை அதன் அதிகாரத்தை பிரித்தானிய வல்லாட்சியரிடமும் பின்னர் இந்திய அரசு அதிகாரத்திடமும் இழந்துவிட்ட நிலையில் எப்படியாவது அவற்றை மீட்க குறைந்த அளவு மாநிலம் என்கிற முறையிலாவது அதை நிலைநிறுத்திடவும் அதற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிடவும் போராடிய பல்லூறுக்கணக்கான தலைவர்களுக்கும் லட்சக்கணக்கான தமிழ் உணர்வாளர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னணி முன்னெடுத்து நடத்தும் மாநில உரிமை பறிப்பு எதிர்ப்பு மாநாடு வீர வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்துகிறது. எழுப்பி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. 2வது தீர்மானம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் தம் அடையாளங்களே அளிக்கப்படும்படி அவற்றின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. மாநிலங்களையே அழித்து விடலாம் என்கிற கருத்தில் மாநிலங்களை சிதைப்பது, அவற்றின் அதிகாரங்களை பறிப்பது, ஆங்கிலேயரிடமும் அடிமைப்பட்டு கப்பம் கட்டி வந்த முறை போல் இந்திய அரசுக்கு அடிமை சியாகம் செய்ய ஒன்றிய அரசு மாநிலங்கள் மீது அழுத்தம் தருவது தடையின்றி தொடர்கிறது. இத்தகைய வல்லாட்சி செய்து வரும் இந்திய பாசிச பார்ப்பனிய அரசின் அதிகார போக்கை இம்மாநாடு மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. 3வது தீர்மானம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசின் அதிகாரங்களை செயலிழக்க வைக்கும் முறையில் இந்திய அரசின் கண்காணியாக அதிகார வெறியில் செயல்படும் ஆளுநர் என்கின்ற அமைப்பு முறையே ஒழித்தாக வேண்டும் என்று இந்த மாநாடு அறிவிக்கிறது. ஆளுநர் அமைப்பை ஒழிக்கும் முயற்சியில் தமிழ்நாட்டின் கட்சிகள் இயக்கங்கள் அனைத்தும் ஓங்கி குரல் எழுப்பி போராட முன்வர வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக மக்கள் முன்னணி அனைவரையும் அழைக்கிறது. கல்வித்துறையை மாநில பட்டியலுக்கு மீட்பதோடு துணைவேந்தர் அமர்த்தம் உள்ளிட்ட பல்கலைக்கழக ஆளுகை அனைத்தும் மாநில அரசுகளே பெற்றிருக்க வேண்டும் எனவும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான நீட் உள்ளிட்ட அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் இந்திய அரசே நடத்தும் முறை முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் எனவும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது. 5வது தீர்மானம் ஜிஎஸ்டி சுங்கச்சாவடிகள் மூலம் வழிப்பறி கொள்ளை அடிக்கப்படுவதையும் தமிழ்நாட்டில் நெய்வேலி நிலக்கரி, சேலம் இரும்பு, காவேரி படுகை எண்ணெய்கள் உள்ளிட்ட பிற கனிம வளங்கள், கடல் வளங்கள் இந்திய அரசாலும் வெளிநாட்டு கொள்ளை நிறுவனங்களாலும் சூறையாடப்படுவதையும் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக அவற்றை தமிழ்நாட்டு அரசும் மக்களும் தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் இம்மாநாடு கோரிக்கை விடுக்கிறது. 6வது தீர்மானம் தமிழர்கள் தங்களின் தேசிய இனமாகிய தமிழர் என்னும் அடையாளத்தையே பதிவு செய்திட வேண்டும்.
இந்திய அரசியல் சட்டத்தின்படி தமிழ்நாட்டின் தமிழர்கள் உள்ளிட்ட பிற மாநிலங்களின் மொழி இனத்தினர் எவரும் இந்திய குடிமகனாக இருக்க முடியுமே அல்லாமல் இந்தியர் என்கின்ற தேசிய இனமாக அடையாளப்படுத்தப்படுவதை மறுக்கவும் தடை செய்யவும் வேண்டும். தமிழ்நாட்டின் இயக்கங்கள் கட்சிகளும் இவற்றை முன்னெடுத்து வலிமையாக போராட அழைப்பு விடுக்கிறது தமிழக மக்கள் முன்னணி. 7வது தீர்மானம். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்கின்ற பெயருடைய உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று அழைக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டு அளவிலேயே தமிழ்நாட்டின் உள்ளேயே தனியாக ஒரு உச்சநீதிமன்றம் இருக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற லட்சணையில் உள்ள சத்தியமேவே ஜெயதே என்கிற சமஸ்கிருத வரி நீக்கப்பட்டு வாய்மையே வெல்லும் என தமிழில் உடனடியாக மாற்ற வேண்டும் என்று மாநாடு வலியுறுத்துகிறது. 8வது தீர்மானம். தமிழ்நாட்டின் கல்வி முறை ஒரே திட்டத்தின் கீழ் மட்டுமே தமிழக கல்வித்துறை இயங்க வேண்டும். பன்னாட்டு கல்வி திட்டங்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசின் பொறுப்பில் உடனடியாக மாற்றி அமைத்திட வேண்டும். பள்ளி கல்வி வரை அனைத்து பாடங்களும் தமிழ் வழியிலேயே அமைய வேண்டும். அதற்கு முன்னோட்டமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆங்கில வழி மழலை பள்ளிகளையும் தமிழ் வழி மழலையர் பள்ளிகளாக மாற்றி அமைத்திட வேண்டும். ஆங்கிலமும் பிற விருப்ப மொழிகளும் பாட மொழிகளாக இருக்கலாமே தவிர பயிற்று மொழியாக இருக்க தடை செய்தாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. 9வது தீர்மானம். தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இழிவுபடுத்தும் வகையில் பின்தள்ளுவதோடு இந்து மத வெறியை தூண்டக்கூடிய வந்தே மாதிரத்தை பாட வேண்டும் என கட்டாயப்படுத்துவதை இம்மாநாடு கடுமையாக கண்டிக்கிறது. எந்த சூழலிலும் இதற்கு தமிழ்நாட்டு இயக்கங்களும் கட்சிகளும் மக்களும் இசைந்துவிடக் கூடாது என இம்மாநாடு வலியுறுத்துகிறது. 10வது தீர்மானம். இதுநாள் வரை சிங்கள வெறி அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட 600க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களையும் பற்றி கவலைப்படாத மீனவர்கள் மீதான தொடர் தாக்குதலை தடுத்து நிறுத்த வக்கற்ற இந்திய பாசிச பார்ப்பனிய அரசின் பார்ப்பனிய திமிர் போக்கை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. ஆழ்கடல் மீன்பிடிப்பு, மீனவர்கள் மீதான தொடர் அடக்குமுறைகள் ஆகியவற்றை செய்யக்கூடிய இந்திய அரசை தமிழ்நாட்டு மீனவர்களோடு இணைந்து தமிழ்நாட்டின் கட்சிகள் இயக்கங்கள் அனைத்தும் போராட வேண்டுமென இம்மாநாடு அனைவரையும் அறைகூவி அழைக்கிறது. 11வது தீர்மானம். சாதி ஆணவத்தின் கீழ் தொடர்ந்து தமிழ்நாடெங்கும் நடந்து வரும் ஆணவ படுகொலைகள் நடத்தக்கூடிய சாதி திமிர் பிடித்த இயக்கங்களை சாதி வெறிகளின் போக்கை இம்மாநாடு மிக வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமை நலன்கள் மீட்பு குறித்தான போராட்டங்கள் நடத்துகிற போதெல்லாம் சாதி கலவரங்களையும் மத கலவரங்களையும் திட்டமிட்டு சூழ்ச்சியாக பாசிச பார்ப்பனிய பாஜக செய்து வருவதை மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும். சாதி ஆணவ கொடுமையோடு இயங்குகிற இயக்கங்களை தடை செய்தாக வேண்டும். அவற்றுக்கு காரணமானவர்களை வாழ்நாள் முழு சிறை அடைக்கப்படும்படியான தண்டனை வழங்க வேண்டும். சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வர வேண்டும். இந்திய மகளிர் ஆணையம், அந்நிய சட்ட ஆணையம் ஆகியன ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளன. எனவே அச்சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக இயற்றி செயல்படுத்த வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இந்த 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த 11 தீர்மானத்தை வலியுறுத்தி தோழர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையில் என்னுடைய உரையோடு நிறைவு செய்கின்றனர்.